உலகின் மிக பழமையான அமெரிக்க மனோதத்துவியல் சங்கத்தில் உடற்பயிற்சி குறித்த ஆய்வு முடிவுகளை முன்வைத்து பேசவே தாம் அமெரிக்கா சென்றதாகவும் தனது பயணத்தால் அரசுக்கு ₹1 கூட செலவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவுது, பருவமழைக்கான ஏற்படாதனால காய்ச்சல் பரவுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது எடுக்காம அமெரிக்காவில் போய் ஆள் இல்லாத கார், டிரைவர் இல்லாத காரை ஓட்டி வீடியோ வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு உங்க மேல ஒரு இல்ல. அமெரிக்காவுக்கு முதல்ல எதுக்கு போனோங்கிறத அவர் தெரிஞ்சுக்கினார்னா நல்லது. இது அமெரிக்காவுக்கு போனது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம். அது ஜெயக்குமாருக்குமே பெருமை சேர்க்கிற விஷயம். அவர் தெரிஞ்சுக்காம அதை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, உலகத்திலேயே பழைய மருத்துவர்கள் சங்கம் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், அது அமெரிக்க சைக்கியாட்ரிக் அசோசியேஷன்ல ஒரு ஆய்வு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தணும். என்ன ஆய்வுன்னா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சவீதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நம்ம கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை, இது மாதிரி ஒரு 3-4 மருத்துவமனைகள் ஒரு தினந்தோறும் நடப்பது, உடற்பயிற்சி எடுப்பது, நடப்பது, ஓடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கு இந்த உடற்பயிற்சி எந்த வகையில உறுதுணையா இருக்கு அப்படிங்கிற ஒரு பரிசோதனைகள், அந்த பரிசோதனைகள் முடிவுகளை அங்க எடுத்து வச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அரசாங்கத்துக்கு ₹1 கூட இது செலவில்லை. அமெரிக்கா சைக்காட்ரிக் அசோசியேஷன் தான் மொத்த செலவு எனக்கு போட்டு அவங்க தான் என்னை கூப்பிட்டு வச்சு அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க. அங்க போனப்ப ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, டிரைவரே இல்லாம ஒரு காரு, அந்த காரை விஞ்ஞானத்தின் வளர்ச்சியோட உச்சம் அது. அந்த கார்ல உட்காந்து நான் டெய்லி அந்த கார்ல தான் பயணம் பண்ணேன். அங்க இருக்கிற நண்பர்களே கூட நிறைய பேர், சார் அது ஏதாவது ஆக்சிடென்ட், இங்க எத்தனை வருஷமா ஓடுதுன்னு கேட்டேன். 5-6 வருஷமா ஓடுது, இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல. நான் உட்காந்து ஒன்னும் நடக்க போகுது, நடந்தா நடக்கட்டும் டெய்லி அதில் தான் பண்ணிருந்தேன். அதை ஒரு பதிவா என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டேன். அது வரைக்கும் என் சமூக வலைதளத்தை அவர் பாக்குறாருங்கிறது ஒரு சந்தோஷம். அது அவர் போனா அதை அவர் முயற்சி பண்ணலாம். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெபசன் வழங்க கேட்போம். ஜெபசன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது ட்விட்டர் பக்கத்துல அமைச்சர் மாசுவுக்கு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். தமிழகத்தில் கொரோனா அச்சத்தில் மக்கள் உள்ள நிலையில அமைச்சர் மா சுப்பிரமணியம் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றிருப்பதாகவும், ஓட்டுநர் இல்லாத வாகனத்தில் அவர் செல்வது போன்ற வீடியோ பதிவை எடுத்து பதிவிட்டது மக்கள் இங்கு தமிழகத்தில் இன்னலுக்குள்ளாகி இருக்கும் போது அமைச்சர் அங்கு சுற்றுலா சென்றிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்று அவர் பதிவிட்டு வினாவை எழுப்பியிருந்தார். தற்போது அதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நான் இங்கிருந்து அமெரிக்கா சென்றதற்கான காரணம் என்பது குறித்து அவர் விரிவாக விளக்கியிருக்கிறார். அதில் அவர் கூறும்போது, அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகத்தான் நான் அமெரிக்கா சென்றிருந்தேன். முழுக்க இது அமெரிக்கா சைக்காட்ரிக் அசோசியேஷனுடைய செலவில் தான் நான் சென்றேன். நான் அரசு செலவில் செல்லவில்லை. அங்கு செல்லும் போது விஞ்ஞான வளர்ச்சி மூலமாக அங்கு ஓட்டுநர் இல்லாத ஒரு காரில் பயணிக்க ஒரு நிலை ஏற்பட்டது. அங்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியின் உச்சமாக அதை நான் பார்க்கிறேன். அந்த காரில் பயணித்தது, நான் பயணிக்கும் போது நான் அதை வீடியோவாக எடுத்துக்கொண்டதை நான் பதிவிட்டிருந்தேன். அதற்கும் நான் அந்த மாநாட்டிற்கு சென்று கலந்து கொண்டது தமிழகத்திற்கும் பெருமை, அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் அது பெருமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அமைச்சர் ஜெயக்குமார் இந்த விமர்சனத்திற்கு தற்போது இதன் மூலமாக அவர் பதிலளித்திருக்கிறார். நன்றி ஜெபசன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.